ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகன் அவசரமாக உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் ஓடோடி வந்தேன். இனி ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தருவேன். நான் சொன்னதுபடியே அதை செய்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு. உன் முகம் கொஞ்சம் வாடினாலும் உடனே உனக்கு நண்பனாக ஆறுதல் சொல்வதற்காக நான் ஓடோடி வருவேன். இனிமே கவலையை மறந்துட்டு சந்தோஷத்தை ஆள தயாராகு. இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு இன்பம் தரும் காலமாகவே இருக்க போகுது. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ என்னை நம்பியதற்கு பலனாகவும் பரிசாகவும் நீ கேட்ட விஷயத்த, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். இந்த நிமிஷமே உன் மனசுல இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் போக்கி நீ மனம் தளரும்படி நடந்த நிகழ்வுகளையெல்லாம் மறக்கடிச்சு உனக்கான அழகான வாழ்க்கைய, வெற்றிகரமான வாழ்க்கைய உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீயும் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பா உன் கைகளில் வெற்றி வந்து சேரும். என்னை மனதில் முன்னிறுத்தி கொண்டு முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ செய்கிறது மட்டும் நல்ல காரியமாக இருந்தா அது இன்னும் உனக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட வேணாம். கவலையை விட்டுட்டு மன நிம்மதியோடு இருக்க பழகு. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லா தருணத்திலும் நான் உன் கூடவே தான் இருந்து உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன்னு நம்பு. கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் அனைத்தையும் என்னால் மாற்ற முடியும். எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் உன் வாழ்க்கையை ஆட்டம் காண வச்சாலும் கூட உன் அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய அற்புத சக்தியாளனாகத்தானே இருக்கேன். அப்புறம் என்ன, நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் இனிமே எதையும் இழக்காத அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும் அளவுக்கு நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போலவே மாறும். நானே அதை மாற்றி காட்டுவேன். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை எல்லாம் விட்டு துணிந்து விலகி நிற்க பழகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து நீ வாழ்க்கை பயணத்தை தொடங்கினா உன் வாழ்க்கை நிச்சயம் இனிமையாக இருக்கும். உன்னுடைய குறிக்கோள்ல நீ உறுதியாக இருக்கணும் என் செல்வமே. உன்னை பலவீனமாக்கணும்னு திட்டம் போட்டு நிறைய பேர் உனக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ தான் ரொம்ப கவனமா உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் உன்னிச்சு கவனித்து பார்க்கணும். ஆனால் எது உனக்கு எதிராக நடந்தாலும் கூட நீ பெருசாக பயப்பட வேணாம். உன் எண்ணமும் செயலும் எப்போதும் உறுதியானதாக இருக்கும்போது நல்லதே உனக்கு நடக்கும். உனக்கு உற்ற துணையாக உன் அப்பன் முருகன் நானும் இருப்பேன். நடப்பது எதுவுமே உன் கையில் இல்லை என தெரிந்தும் நீ எதற்காக எதிர்கால திட்டத்தை போட்டு வைக்கிற? என்ன நம்பி அமைதியா பொறுமையா உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியா செஞ்சினா போதும். உன் எதிர்காலங்கிறது நீ நினைச்சதை விட சிறப்பா இருக்கும்படி என்னால உனக்கு அமைச்சு தர முடியும். இந்த உலகம் டெய்லியும் கஷ்டப்படுது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலும் உன் வாழ்க்கை சரியாயிரும் நம்பிக்கையோட நீ இருக்கும்போது அந்த நம்பிக்கையை நான் எப்படி பொய்யாக ஆக்குவேன்? கண்டிப்பா நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் வாழ்வில் வந்து சேரும். அதுவும் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை நீ சந்தோஷப்படும்படியாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. இன்றோடு உன்னுடைய கவலைகள் எல்லாம் தூசாக பறந்து போகும். உனக்கான பொற்காலம் பிறக்க போகுது. நீயும் மனசுல தெளிவோட தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய். எந்த கடன் பிரச்சனை கஷ்டம் எதுவுமே இல்லாம நீ செல்வமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்வமே. அதுவும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உனக்கு எதிராக வருவது எவனாகவே இருந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்றத நீ முழுசா நம்பினா போதும். உன் நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். எப்போ உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் இக்கட்டாக இருந்தாலும் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது. உன் கஷ்டங்களையும் உன்னுடைய வேதனைகளையும் நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷத்துல சரி பண்ணிடுவேன். நீ எப்போதும் என்னையே நம்பி இருக்கணும், என் மீது பக்தியும் பாசமும் செலுத்தணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய ஆசையாக இருக்கு.
மற்றபடி நீ எனக்காக எதுவுமே செய்ய தேவையில்லை என் செல்வமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டி உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உன்னுடைய மன வலியையும் உணர்வுகளையும் மற்றவங்க புரிஞ்சுக்கலைனாலும் அதை முழுசாக புரிஞ்சவனாக தான் நான் இருக்கேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி நான் புரிய வைப்பேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையாகவும் தைரியமாகவும் இருந்தீனா எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாத்துக்கும் காரண காரியத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காரணம் இல்லாம இங்கு எதுவும் நடப்பதில்லை என புரிஞ்சுக்கோ. ஆனா எல்லா விஷயத்துக்கும் காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு முயற்சி செய்யாத. அதுக்கு பதிலா என்ன நடந்தாலும் நன்மைக்கே நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விடு. வாழ்க்கைனா ஏமாற்றங்களும் தோல்விகளும் இருக்கதான் செய்யும். அதை கண்டு துவண்டு போகாம நீதான் உற்சாகத்தோடு வாழணும் என் செல்வமே. விரிந்து பறந்து கிடக்கும் இந்த உலகத்தில் நீயாகவே உனக்குள்ள ஒரு சிறையை வச்சுக்கிட்டு உன் மனக்கதவை மூடிக்கிட்டு கஷ்டப்படாத. என்ன நடக்குதோ அதை தாராளமாக தயாள குணத்தோட ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு. நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க விட மாட்டேன். நீ ஆசையாக நினைச்ச சில விஷயங்கள் இப்போது கை கூடாததாலும் நிறைவேறாததாலும் அதுக்காக நீ வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை. கூடிய விரைவில் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் என் செல்வமே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் பல தீமைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். உன்னுடைய இறை சக்தியும் உன்னுடைய இறை பக்தியும் உன்னுடைய நேர்மையும் எல்லாமே இப்போது உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க போகுது. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கும் போது நீ எதுக்காகவுமே வருத்தப்பட வேணாம். எப்பவுமே நான் சொல்றதை கேட்டு அதன்படி நீ வாழும்போது எந்த வகையிலும் நீ துன்பப்பட மாட்ட. உன் வீட்டுல எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு செய்வீங்கன்றத யாருக்கும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல வாழ்க்கையில என்ன நல்லது நடக்க போறதா இருந்தாலும் நடப்பதற்கு முன்பாக சொல்லாதே என் செல்வமே. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமா இருக்கிறதையும் அவர்களுக்குள்ள சண்டை வர்றதையும் பிரச்சனை வர்றதையும் நல்லது கெட்டதுன்னு எதையுமே நீ யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நோக்கி வருவது எதுவாக இருந்தாலும் என்னை தாண்டிதான் உன்னை தொட முடியும் என்பதை புரிந்து கொள். எந்த வகையிலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன் அப்பன் முருகன் வேலோடும் மயிலோடும் உனக்கு துணையாக நின்றுகிட்டு இருக்கேன். தேவைப்படும் போது இலையை எப்படி பயன்படுத்திட்டு தேவை முடிஞ்சவனே தூக்கி குப்பையில போடுறாங்களோ அதே போல உன்னையும் சில மனிதர்கள் தேவைக்காக தேடி வருவாங்க. நீதான் அதை சரியா கண்டுபிடிச்சுக்கிட்டு தேவைக்காக ஓடி வருபவர்களை ஒதுக்கி வச்சுட்டு உன் வேலையை பார்க்கணும் என் செல்வமே. உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்த உன் அப்பன் முருகனே உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தந்துடுவேன். உன் தலைவிதியை நினைச்சு நீ ஒருபோதும் வருந்தாதே. என்னை தஞ்சமடைந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலையெழுத்தை நான் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன். விதி மூடி வச்ச கதவை உனக்காக நான் திறந்து வைப்பேன் என் செல்வமே. நம்பிக்கை இல்லாத மனிதர்களிடத்தில் அன்பு இருக்காது. நீ எப்போதும் அன்போடும் நம்பிக்கையோடும் இருந்தினா உன் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வராது. உன் மனசுக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ ஒருபோதும் தளர்ந்து போகாதே என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களையும் சந்தோஷத்தையும் பொருளாதார மேம்பாட்டையும் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் உனக்காக கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இனிமே நீ எதை தேடியும் போக வேண்டாம். உன் கால்கள்ல எந்த அளவுக்கு உறுதியையும் உழைப்பையும் நான் வேகத்தையும் கொடுத்தேனோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்து முன்னேற்றமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழும்படி நான் செய்வேன் என் செல்வமே. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கவும் மகிழ்விக்கவும் உன் அப்பன் முருகன் தயாராகவே இருக்கேன்.
உன்னுடைய ஓயாத முயற்சியும் இடைவிடாத உழைப்பும் தான் நாளை உனக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்க போது. நீ வேகமா ஓடிக்கிட்டே இருந்தீனா உனக்கு களைச்சு போயிடும் நினைக்காத. உன்னை களைப்பே இல்லாமல் வழி நடத்த நான் உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்வமே. அன்போடும் நேர்மையோடும் உண்மையோடும் மரியாதையோடும் வாழக்கூடிய உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிடைச்சதை வச்சு திருப்தி அடைஞ்சுக்கிட்டு கிடைக்காத நேரத்துல அனுசரிச்சு வாழ தயாராய்க்கோ என் தங்கமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அவங்க கண்ணு முன்னாலேயே நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக இருக்கும். நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக நீ ஜொலிக்க போகிறாய் என் செல்வமே. என்னுடைய அருளால உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக அமைஞ்சு நீ சந்தோஷப்பட போற. ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப வாரத்தை சுமக்க ஒருவர் சுமை தாங்கியாக இருப்பார். அப்படி உன் குடும்பத்தில் சுமை தாங்கியாக எல்லாத்தையும் சுமந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு பாரங்களை இறக்கி வைக்க நான் துணையா இருப்பேன். துன்பத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் இரட்டிப்பாக உன் கைகள்ல நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன். இது நாள் வரையிலும் கஷ்டத்தில் இருந்த உன் வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் நெருங்காத அளவுக்கு எல்லாவற்றையும் உன் இஷ்டத்துக்கு நான் நடத்தி கொடுக்க போறேன். இனிமே நீ ஒருபோதும் வாழ்க்கையை வெறுக்கவோ சலிக்கவோ வேண்டாம். கண்டிப்பாக உன் கண்களில் வழியும் கண்ணீரை தொடச்சு விட்டு உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது எல்லாமே நல்லதுக்குதான்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் போது அனைத்தையும் நல்ல விதமாக நானே உனக்கு முடிச்சு கொடுக்க